இது என்ன நியாயம்? செயின் பறிப்பில் ஈடுபட்டவருக்கு தமிழக வெற்றிக் கழகம் செயலாளர் பதவி நிர்வாகிகள் போர்க்கொடி 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி கட்சிப் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய். கட்சி தொடங்கி ஓராண்டு முடிந்த நிலையில் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் முதலாம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாடப்பட்டது. சமீபத்தில்தான் மாவட்ட செயலாளர்கள் தேர்வு செய்து கட்சித் தலைவர் விஜய் அறிவித்தார். நிர்வாக வசதிக்காக சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய 120 மாவட்டங்களாக பிரிக்கப்படுவதாக அண்மையில் விஜய் அறிவித்தார். கிட்டத்தட்ட 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டச் செயலாளர் என்ற அளவில் மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகள் மீது அக்கட்சியினர் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். தேனி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் புகார்கள் எழுந்த நிலையில் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பிரச்சினை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டச் செயலாளராக சபின் நியமிக்கப்பட்டுள்ளார். சபின் மீது தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மேற்கு மாவட்டச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ள சபின் மீது ஒரு செயின் பறிப்பு வழக்கும் காவல்துறையினரை அடித்த வழக்கும் நிலுவையில் உள்ளது. அதேபோல் சுயசாதிப்பற்று கொண்டவர் சபின். இவர் கன்னியாகுமரி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் நேர்நோக்கில் செயல்பட்டு வருகிறார். குற்றப்பின்னணி கொண்டவர்களுக்கு கட்சியில் பதவி கிடையாது என்ற தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அறிவிப்பு என்ன ஆனது? தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் சபின் மீது வைத்துள்ள நம்பிக்கை கட்சியை அழிவு பாதையில் பயணிக்க வைக்கும். மாவட்டத்தில் கட்சி நீண்ட நாட்கள் நிலைக்காது என்று எழுதப்பட்ட கடிதத்தை தமிழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்திற்கு அனுப்பியுள்ளார் மாவட்ட நிர்வாகி சிவா. அத்துடன் சபின் மீதான எஃப்ஐஆர் நகல்களையும் கடிதத்துடன் அனுப்பி வைத்துள்ளாராம். இந்த பஞ்சாயத்துக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகம் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.